2026 ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் மும்பை இந்தியன்ஸ் அணி படு தோல்வி அடைந்ததை தொடர்ந்து அந்த அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ஹர்திக் பாண்டியா தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். போட்டிக்கு பிந்தைய பேட்டியின் பொழுது மிகுந்த விரக்தியுடன் காணப்பட்ட அவர் சக வீரர்களுடைய செயல்பாடுகளை கடுமையாக சாடியுள்ளார். மும்பை வான்கட மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி குயின்டன் டி காக்கின் அதிரடி சதத்தின் 112 ரன்கள் உதவியோடு 195 ரன்களை குவித்தது. ஆனால் இந்த இலக்கை பஞ்சாப் அணி வீரர்கள் ஈவு இரக்கமின்றி தும்சம் செய்தனர். வெறும் 16.3 ஓவர்களிலேயே 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 198 ரன்களை எடுத்து பஞ்சாப் அபார வெற்றி பெற்றது. சொந்த மண்ணில் சந்தித்த இந்த அவமானகரமான தோல்விக்கு பிறகு பேசிய ஹர்திக் பாண்டியா, உண்மையை சொல்லப்போனால் தற்போது பேசுவதற்கு என்னிடம் ஒன்றும் இல்லை. எங்கே தவறு நடக்கிறது என்பதை நாங்கள் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து ஆராய வேண்டும். தனிப்பட்ட வீரர்களிடம் குறை உள்ளதா, அல்லது ஒரு குழுவாக செயல்படுவதில் சிக்கலா, அல்லது எங்களது திட்டமிடல் தவறா என்பதை அமர்ந்து பேச வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பேட்டிங், பந்து வீச்சு மற்றும் ஃபீல்டிங் என 3 துறைகளிலும் பஞ்சாப் அணி எங்களை விட சிறப்பாக செயல்பட்டது. அவர்கள் எங்களை ஒட்டுமொத்தமாக தோற்கடித்து விட்டார்கள். அவர்கள் ஆடிய விதம் எங்களிடம் வெற்றி வாய்ப்பை பறித்துவிட்டது என தெரிவித்தார். மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த சீசனில் இதுவரை விளையாடிய 5 போட்டிகளில் 4இல் தோல்வியடைந்தது. புள்ளியல் பட்டியலில் 9வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. அணியில் மாற்றம் தேவையா என்ற கேள்விக்கு, தற்போதுள்ள வீரர்களை வைத்து கொண்டே நிலைமையை சீர் செய்யலாம் அல்லது அதிரடியாக சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டுமா என்பதை குறித்து நான் ஆலோசித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில கடினமான கேள்விகளுக்கு நாங்கள் விடை காண வேண்டியுள்ளது. தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என ஹர்திக் பாண்டியா பதிலளித்துள்ளார். ஹர்திக் பாண்டியாவினுடைய இந்த தோல்வியை தொடர்ந்து பஞ்சாப் கிங்ஸ் அணி 5 போட்டிகளில் 4 வெற்றிகளுடன் புள்ளியல் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆனால் மும்பை அணி கொல்கத்தாவுக்கு எதிரான ஒரு வெற்றியை தவிர மற்ற அனைத்து போட்டிகளிலும் ஒருதலைபட்சமாக தோல்வியடைந்துள்ளது. ஹர்திக் பாண்டியனுடைய தலைமை மற்றும் அணியினுடைய செயல்பாடு மும்பை ரசிகர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது.